ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றோம். இன்றைய தினம் 772வது நாமாவளியாக ஓம் விகதா தங்காய நமாக. முருகப்பெருமான இந்த நாமாவளி பீடைகளை அகற்றுபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஏற்படக்கூடிய பல வினைகள், அதாவது முன்வினைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வினையால் ஏற்படக்கூடிய இறந்த கால துன்பங்கள்னால் வந்துட்டே இருந்தோம். அதை போன ஜென்மாவில் பண்ணது, அதுக்கு முன்னாடி பண்ணது, அதெல்லாம் அந்த துன்பங்களை எல்லாம் போக்குபவர். அதை எப்படி போக்குவார்னா, அவர் எந்த உயிர்க்கும் பச்சாதாபம்னு சொல்லுவா இல்லையா, இவர் வேண்டியவர், இவர் வேண்டாதவர், இவர் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், படிப்பவர், படிக்காதவர், இப்படி எத்தனையோ பாகுபாடு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் இறைவன் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டார். ஆனால் அவருக்கு பல நாமத்தில் விஷாலாட்சன்னே ஒரு பேர். எல்லாரையும், விஷாலம்னா பெருசுன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் எல்லாரையும் சமமாக பாவிக்கக்கூடியவர்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த இறை அருளானது அந்த அடியார்களுக்கு எல்லா விதமான பல்வேறு விதமான பிறப்புகளில் தோன்றக்கூடிய அந்த பீடைகளை எல்லாம் போக்கி, அந்த துன்பத்தை எல்லாம் போக்கி மேலான பாக்கியத்தை கொடுப்பவர் குமார பரமேஸ்வரன். உயிர்கள் பல பிறவியில் சேர்த்துட்டே வரக்கூடிய வினைகள், அது எல்லாத்தையும் போக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் அனுபூதிமானான திருப்புகழ் அழகாக வர்ணிப்பார். தரு தாரமுமாகிய சுற்றமும் நல்வாழ்வும் நிலாத பொருள் பதி சதமாம் இது தான் என உற்று உனை நினையாத சதுரா உன தாளினை தொழ அறியாத நிர்மூடனை நின் புகழ்தனை ஓதி மெய்ஞான முறை செய்வது ஒரு நாளே அப்படின்றார். அப்படி இறைவன் மட்டும்தான் எல்லா விதமான தீமைகளை அகற்றக்கூடிய பெரும் சக்தியோடு விளங்கக்கூடியவர். அந்த தத்துவார்த்தமான நாமாவளி தான் இந்த நாமாவளி. ஓம் விகதா தங்காய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சுப்பிரமணியாய நமः.